வணக்கம். நவியா மார்க்கெட்ஸ் வழங்குகிற வீக்லி டிராக்கர் மார்ச் 8, 2010. நிப்டி கடைசியாக முடிவுற்றது கடந்த வெள்ளிக்கிழமை 5089. நிப்டி ஃபியூச்சர்ஸ் 5088. ஒரு புள்ளிகள் மட்டுமே டிஸ்கவுண்டில் ஃபியூச்சர் முடிந்திருக்கிறது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 3842 கோடிக்கு வாங்கியிருக்கிறார்கள். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 2462 கோடிக்கு விற்றிருக்கிறார்கள். கடைசியாக 5089 ட்ரேட் ஆன காரணத்தினால் அதனுடைய சப்போர்ட், முதலாவது சப்போர்ட் 50.50, இரண்டாவது சப்போர்ட் 49.70, ரெசிஸ்டன்ஸ் 51.90, இரண்டாவது ரெசிஸ்டன்ஸ் 52.60. இது நிப்டியினுடைய கடந்த வாரத்திய சார்ட். கடந்த வாரம் நிப்டியிலே 3.4% நிப்டி உயர்ந்திருக்கிறது. ஜூனியர் நிப்டி 5.6% உயர்ந்திருக்கிறது. ஐடி நிப்டி 1.3, பேங்க் நிப்டி 3.6, மிட் கேப் இண்டெக்ஸ் 5.8% உயர்ந்திருக்கின்றன. எல்லாமே உயர்வுகள். சுஸ்லான் எனர்ஜி தனிப்பட்ட பங்கு 12%, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 12%, சேஷகோவா 12%, டாடா மோட்டார்ஸ் 12%, ஜேபி அசோசியேட் 11%. எல்லாம் உயர்வு கண்ட பங்குகள். பிபிசிஎல், HCL டெக்னாலஜி, ஓஎன்ஜிசி, ஆக்சிஸ் பேங்க், இந்துஸ்தான் பெட்ரோலியம் முதலியவை விலை இறங்கிய பங்குகள். மார்க்கெட் எப்படி இருக்கும்? சிஎன்எக்ஸ் நிப்டி ஒரு வழியாக பாசிட்டிவாக இருந்தது போல கடந்த வாரம் முடிந்திருக்கிறது. அதன் காரணமாக 5089 என்கிற அளவிலே முடிவுற்றிருக்கிறது. 3.3% வார கணக்கிலே உயர்ந்திருக்கிறது. ஸ்மால் கேப் மற்றும் மிட் கேப் பங்குகள் மீண்டும் ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கின்றன. அவற்றிலும் அதிகமான ட்ரேடிங் நடக்கிறது. பொதுவாக கேஷ் மார்க்கெட்டிலும் நடக்கின்றன, டெரிவேட்டிவ் மார்க்கெட்டிலும் இரண்டிலுமே நல்ல வர்த்தகம் நடக்கிறது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் முன்பே பார்த்தது போல கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய்க்கு கடந்த வாரம் வாங்கியிருக்கிறார்கள். நாம் எதிர்பார்த்ததுக்கு மாறாக பங்குச்சந்தை உயர்ந்திருந்தாலும் கூட அது அதனுடைய முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அருகே சுற்றி கொண்டிருப்பதால் 5120 என்கிற அளவினை கடக்க தடுமாறுகிற காரணத்தினால் அது ஒரு கால் இறங்கி 5000, 4880 என்கிற அளவுக்கு வரலாம் என்று நம்புகிறோம். அப்படி வராமல் போகிற பட்சத்திலே அது அதற்கு மேலே போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் ட்ரேடிங்கான ஸ்ட்ராட்டஜியாக ஒன்று 5120க்கு கீழ் இருக்கிற பட்சத்திலே ட்ரேடர்ஸ் அதிலே ஷார்ட் போகலாம். 5020, 4900 வருகிற வரை காத்திருக்கலாம். அல்லது 5120க்கு மேல் பங்குச்சந்தை போய்விடுகிற பட்சத்திலே அவளுடைய வியூவை அவர்கள் புல்லிஷாக மாற்றிக்கொண்டு 5190, 5300 வருகிற வரை காத்திருக்கலாம். இவை கடந்த காலத்திற்கான விஷயங்கள். வணக்கம்.